தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வசனங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இங்கிலீஷ் பைபிள் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல பிராக்கெட்ல அழகாக கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா இந்த அதிகாரத்திலே நிகழப்போகிற சம்பவத்தின் அப்பொழுது நாம் இருக்க மாட்டோம். பரிசுத்தவான்கள் கூட்டத்திலே நாம எல்லாம் தேவனுடைய சமூகத்திலே ரகசிய வருவிலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். எத்தனை ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். 16ஆம் அதிகாரத்துல நம்ம விசேஷமா பார்த்தது என்னவென்றால் 7 வாதைகள் அது 7 தூதர்களிடத்திலே கொடுக்கப்படுகிறது. இந்த தூதர்களுக்கு இந்த வாதையை கொடுக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த தூதர்களுக்கு அந்த வாதையை எடுத்து கொடுக்கிறது 4 ஜீவன்களிலே ஒன்று அந்த வாதையினுடைய கலசத்தை எடுத்து 7 தூதர்கள் இடத்திலே கொடுக்குது. எத்தனை பேர் உள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்க? வெளிப்படுத்த விசேஷம் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்குமாகிலும் நீங்கள் என்னை பின்தொடர்ந்து வரும் பொழுது உங்களுக்கு சுலபமா இருக்கும். ஏன்னா போன வாரம் வராதவங்களுக்காக சொல்றேன். இந்த 16ஆம் அதிகாரத்துல கடைசியா ஆண்டவர் 7 வாதைகளை அனுப்புறார். வாதையினோட நமக்கு நினைவு வருகிறது எந்த இடம் பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எகிப்திலே கர்த்தர் அனுப்பின எத்தனை வாதைகளை? 10 வாதைகள் அந்த இடத்துல தேவன் அனுப்புறதே பார்க்க முடியும். இப்போ இந்த 16ஆம் அதிகாரத்துல விசேஷமா 7 வாதைகளை தேவன் அனுப்புகிறார். அந்த 7ஆம் வாதையோடு தேவனுடைய கோபம் கலசம் முடிகிறது. எத்தனை பேர் உள்ள இருக்கீங்க? அல்லேலூயா. நான் இதை பார்த்து சொல்ல போன வாரம் எடுத்ததை அப்படியே நினைவுபடுத்த சொல்லுகிறேன். அந்த 7ஆம் வாதையோடு முடிந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம இன்னும் 7க்குள்ள வரல. இன்னைக்கு வராதது நிமித்தமாக சில வசனங்களை வேகமாய் பார்த்து சொல்லுவோம். 17ஆம் வசனத்துல இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வசனங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னா, தங்களை ஆயத்தமாக காத்துக் கொள்ளாதவர்களுக்காக தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆயத்தமாய் இருங்க, வரப்போகிற நாட்கள் ரொம்ப சமீபமாய் இருக்கு. நான் வருகை எப்படி இருப்பான்? திருடனை போல வருகிறேன். அதனால நீ எப்பொழுது விழித்திருந்து செவித்து ஒரு வசனங்களை காத்துக்கொள். நான் உனக்கு கொடுக்கப்பட்ட வசனத்தை காத்துக்கொள். வசனம் என்றால் எது என்றால், தங்கள் இருதயத்தில் தங்கள் வாயையும் சகல காவலோடு காத்துக்கொண்டு ஒளியில் நடப்பவர்களை கர்த்தர் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? என்ன வஸ்திரம்? அது என்ன வஸ்திரம் என்று சொல்லப்படுமானால், முதல் காரியம் என்ன காரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்முடைய இருதயம் ஆகிய வஸ்திரம். அல்லேலூயா. இருதயத்தை எல்லா காவலோடும் நாம் காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய தேவன் நம்ம கொடுக்கிற எச்சரிப்பின் சத்தம். இருதயம் தான் கேடும் திருக்குள்ளதமாய் இருக்கிறது. இந்த இருதயம் தான் கர்த்தரை விட்டு விலகிறதுக்கு ஏதுவான ஆலோசனைகளை கொடுக்கிறதா இருக்கிறது. அதனால நம்முடைய வஸ்திரத்தை சொல்லி ஆண்டவர் ஆவியானவர் சொல்லுகிற இந்த காரியம், முதலாவது நம்முடைய இருதயம் ஆகிய அந்த இருதயத்தை எல்லா காவலோடும் பரிசுத்தத்தோடும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது நம்முடைய வாயை, நம்முடைய நாவை நாம் காத்துக் கொள்ள வேண்டும். எத்தனை பேர் உள்ளே இருக்கிறீங்க? ஒரே நாவினால் என்ன பண்றோம் சொல்லுங்க? 2 வித காரியங்கள் நடக்கிறது. 2 விதமான காரியங்கள் நம்முடைய நாவுகளே நடக்கிறது. அசுத்தமாய் பேசுகிறோம், அந்த நாவினாலே கர்த்தரை தூஷிக்கிறோம். அதே நாவினாலே கர்த்தரை துதிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? தேவையில்லாத வீணான வார்த்தைகள் புறப்பட்டு வருகிறது. அப்போ 2 காரியம், இருதயத்தையும் நாவையும் காத்துக் கொள்ளுகிறவர்கள் தேவ சமூகத்திலே பேசுவார்கள். அவர்கள் ஒளியில் நடக்கிறவர்கள், அவர்கள் பாக்கியவான்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல கரங்களை தட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அவர்களை கூட்டி சேர்த்தார். எருசலேமிலிருந்து 50 மைல் தூரத்து வடக்கு திசையில அர்மகதான் என்ற இடம் உள்ளது. இது சமபூமி, அதாவது ஒரு போர் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு சமபூமி. அது நான் உங்களுக்கு ஈஸியா உங்க வழியில சொல்லணும்னா, ஏரோப்ளேன் போற பாத்துக்கீங்களா? ஏர்போர்ட் பாத்துக்கீங்களா? ஏர்போர்ட் போற இடத்துல எப்படி இருக்கும்? பெரிய இடம், சுத்தம்ன்றது இல்ல. அதுக்கு எந்த பொருளும் வைக்க முடியாது. அது போகிறதுக்காக என்ன பண்ணுவாங்க? நல்லா பறந்து விரிந்த சமபூமின்னு என்ன இருக்கும்? அதனால எந்த ஒரு பொருளும் வைக்கப்படாது இருக்கும். அப்ப இந்த அர்மகதான் என்ற இடம் எருசலேமில இருந்து 50 மைல் தொலைவில் இருக்கு. அது மட்டும் இல்ல, அது மெகதோன் என்ற ஒரு சமபூமியா இருக்குது. இந்த சமபூமியில தான் மகா யுத்தம் நடக்கிறதுக்காக அந்த இடத்தை வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனத்தை வாசிங்கப்பா. 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினார். இப்ப 7ஆம் தூதன் என்ன பண்றான்? கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தின் மேல் ஊற்றுகிறான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்தில் இருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது. அப்ப சிங்காசனத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. 7ஆம் தூதன் கோபகலசத்தை ஆகாயத்திலே ஊற்றுகிறான். அந்த ஆகாயம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னா, வானமண்டலத்தில் உள்ள ஆவியின் கிரியைகள் எதெல்லாம் மனுஷர்களை வேசித்தனத்திற்கும் உலக பிரகாரமான வாழ்க்கைக்கோ தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிறதுக்கோ கிரியை செய்து
வரும்படிக்கு, நம்மை வீடுகளை ஜெபிக்க விடாதபடிக்கு, துதி செய்ய விடாதபடிக்கு, போராட்டத்தை கொண்டு வரும்படிக்கு, நம்முடைய சிந்தனையை அலக்கழிக்கும்படிக்கு, வீணான நேரங்களை செலவழிக்கும்படிக்கு, வானமண்டலத்துல ஆவியின் கிரியைகள் அது என்ன பண்ணது, உள்ள நம்முடைய பூமியில் இருக்கிற ஜனங்களை வஞ்சித்து கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நீங்க ஜெபிப்பீர்கள், ஆனால் பரிசுத்த ஆவியுடைய வல்லமை நம்ம இருக்கிற வீடு முழுவதும் பரலோகத்திலிருந்து அந்த ஆவியுடைய பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இறங்கி வரும் பொழுது அவைகளால் அந்த இடத்துல இருக்க முடியாது. அதனாலதான் நீ ஜெபிக்க கூடாதபடிக்கு உனக்கு தடைகளை செய்து பாத்தீங்கன்னா எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நிறைய லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏனெனில் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஆனால் அதுல சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனம் 6:12, ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் கடைசியாக வானமண்டலத்துல பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. லாஸ்ட் லிஸ்ட்ல தான் அந்த வானமண்டலத்துல பொல்லாத ஆவி வருது. அப்ப அந்த ஆவி என்ன உனக்கு பூமியில பிரச்சனைகளை கொண்டு வருது என்றால், மாம்சத்துல உன் வீட்டுல குடும்பத்துல கணவன் மூலமாய், மனைவி மூலமாய், பிள்ளைகள் மூலமாய் பிரச்சனை வருகிறது. பிறகால அந்த ரத்தத்தோடு நம்முடைய பிள்ளைகள் மூலமாக பிரச்சனை வருகிறது. அதுக்கடுத்து துரைத்தனங்களோட நம்ம வண்டியில போகும்போது அங்கே காவல்துறை நிமித்தமா எத்தனையோ போராட்டங்கள் வரும். அதுக்கடுத்து வரும் அதிகாரிகள், வேலை செய்கிற ஸ்தலத்தில் அதிகாரிகள் மூலமா எத்தனை பேர் நிறுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. வேலைக்கு போகவே பிடிக்கல, ஆனா வேற வழி இல்லாம போயிட்டு உண்மையாகவே தெரியுமா, உங்களதான் கண்ண வச்சிருக்கு பிசாசு. இந்த பூமியிலே நீ நன்மையை பெற்றுக் கொள்ளக்கூடாது, கைகளில் வருமானம் வரக்கூடாது என்ற அந்த அதிகாரிகள் மூலமாய் உன்னை நெருக்கி தேவனை நீ தேடாதபடிக்கு, நமக்கு விரோதமா இருக்கிற அந்த சத்துருவை நாம் எதிர்க்கக்கூடாதபடி அவருடைய சிந்தனைகளை திசை திருப்பி, இப்ப நம்ம யாரை குறிச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கோம். ஐயோ காலையில இருந்து வேலைக்கு போனோம், அந்த அதிகாரி கிட்ட என்ன தொலை பண்ணலாம் தெரியல. இப்ப நம்முடைய மைண்ட் எங்க டைவர்ட் ஆகுது. காலையில எந்திக்கிறோம், வீட்டுல பிரச்சனை, ஐயோ என் மனைவியால பிரச்சனை, யார்கிட்ட கேட்டா என்ன சொல்றோம், அவர் இப்படி பண்றாரு, என் கணவர் எப்படி இருக்காரு, என் மனைவி எப்படி இருக்கா, என் பிள்ளைகள் எப்படி இருக்கா. நம்முடைய மைண்டை டைவர்ட் பண்றது யாருன்னா வானமண்டலத்துல பொல்லாத ஆவியின் சரி. அதனாலதான் ஆண்டவர் 7வது கலசத்தை ஆகாயத்தின் மேலே ஊற்றுகிறார். எப்படி பேர் உள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்க, சொல்லுங்களேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த நியாய தீர்ப்பின் நாட்களிலே தேவனுடைய கோப கலசங்கள் எவைகளெல்லாம் நமக்கு விரோதமா இந்த பூமியில எழுப்பிற்றோ, வானத்துல எழுப்பிற்றோ, அவைகள் எல்லாம் தேவன் அதமாக்குவார். அப்பொழுது நாம் இந்த பூமியில இருக்க மாட்டோம். நாம் பரிசுத்த தூதர்களோடு கூட, பரிசுத்தவான்களோடு கூட நாம் சேர்ந்து இருப்போம். ஒரு அலையை சொல்லுங்க.